காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்குரிய செய்தியின் தலைப்பு மனுஷருடைய அதிகாரம். இதற்கு இணையான தேவனுடைய வார்த்தை மார்க்கு 11:28. அவரை நோக்கி, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவற்றை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்டார்கள். நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இவைகளை செய்கிறதற்கு அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்று கேட்ட அவர்களிடம் பதில் சொல்ல தெரியாமல் இயேசு அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டு தப்பித்து விட்டார் என்று சிலர் எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை என்னவென்றால், இயேசு கேட்ட கேள்வியிலே அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அடங்கியிருக்கிறது. அவர்கள் 2 கேள்விகளை கேட்டார்கள். ஒன்று, எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இரண்டாவது, இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அவர்களிடம் இவர் கேட்ட கேள்வி என்ன? யோவானால் கொடுத்த ஞானஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றா, மனுஷனால் உண்டாயிற்றா என்பதுதான். இந்த கேள்விக்கு நியாயமான பதில் என்னவாய் இருக்கும் என்று சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். யோவான் ஞானஸ்தானன் ஒரு மனுஷன், அந்த மனுஷன் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆகவே அது மனுஷனால் உண்டான ஞானஸ்தானம் என்று சொல்லலாம். ஆனால் அந்த மனுஷன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு அனுப்பப்பட்ட மனுஷன் ஜனங்களுக்குள்ளே பிரசங்கித்து அவர்களை மனம் திரும்பும்படி செய்து அழைத்து அவர்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள ஒரு அடையாளமாக ஞானஸ்தானம் கொடுக்கும்படி தேவன் அவனுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். ஆகவே அவன் கொடுத்த ஞானஸ்தானம் தேவனால் உண்டான ஞானஸ்தானம் என்று சொல்லலாம். ஆகவே எந்த அதிகாரம் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? மனுஷனுடைய அதிகாரம் என்பதுதான் பதில். இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன? தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்தார் என்பதுதான் பதில். ஆகவே இயேசு என்ன சொல்ல வருகிறார் என்றால், நான் ஒரு மனுஷனாய் இருக்கிற எனக்கு எல்லாவற்றினும் மீதும் அதிகாரம் உண்டு. கர்த்தர் ஆதாமுக்கு ஆதியிலே கொடுத்த அதிகாரத்தை பாவத்தின் நிமித்தம் அவன் இழந்து போனான். ஆனால் பாவத்திற்கு உட்படாத மனுஷனாய் இருக்கிற நான் அந்த அதிகாரத்தை உடையவனாய் இருக்கிறேன். இது மனுஷனாய் பிறந்த எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம். ஆகவே தான் அவர் சொன்னார், மார்க்கு 11:23, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொன்னால் அவன் சொன்னபடியே ஆகும். அது மட்டுமல்லாமல் நான் தேவனால் அனுப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனாய் இருக்கிறபடியால் இது தேவன் எனக்கு கொடுத்த அதிகாரம் என்பதே உங்களுடைய கேள்விக்கான என்னுடைய பதில் என்கின்றார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.